அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்ற தன்னுடைய இறுதி பேருரையிலே உலகத்தில் வாழுகிற அனைத்து மக்களுக்கும் சொன்ன 20 உபதேசங்களிலே நாம் இதுவரைக்கும் 5 உபதேசங்களை அறிந்திருக்கின்றோம். 6வது உபதேசமாக சொன்னார்கள், அஸ்ஸமு வத்தாஅத்து லிமன் வலிய அம்ரல் முஸ்லிமீன். முஸ்லிம்களுக்கு யார் தலைவராக நியமிக்கப்படுகிறார்களோ அவர்கள் கூறுவதை கேட்டு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் என்பது தொடர்பாக பெருமானார் சொன்னார்கள். அதை எப்படி சொன்னார்கள்? வலவ் இஸ்தோமில அலைக்கும் அபுதுன் யகூதுக்கும் பி கிதாபில்லாஹ். உங்களுக்கு ஒரு அடிமை தலைவராக நியமனம் செய்யப்பட்டாலும் அவர் உங்களிடத்திலே அல்லாஹ்வுடைய வேதத்தை நிலைநாட்டக்கூடியவராக அதன்படி நடக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவ்வாறு இருக்க நேரத்திலே ஃபஸ்மாஉ லஹு வஅதீஉ, அவர்களுடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்களாக சொன்னார்கள். இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 2 செய்திகளை கூறுகிறார்கள். முதலாவது என்னவென்றால், நமக்கு தலைவராக நியமிக்கப்படக்கூடியவர் நம்மை விட எல்லா விதத்திலுமே உயர்ந்தவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்பதாக சொல்லக்கூடாது. பெருமானார் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னார்கள், இஸ்மால் வாத்தி வலௌலி ஹபஷியின் கான ராசுஹு ஸபீபத்துன். ஒரு கருப்பு நிற அடிமை உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டால் அவருடைய தலை காய்ந்த திராட்சையை கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கருப்பு நிற அடிமை உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்கள் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். நேரம் ஆயிரம் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிட்டு வர. இப்ப பொதுவாகவே தலைவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லாஹ் சொல்வான், அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉ ரசூல உலில் அம்ரி மின்கும். அல்லாஹுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கு வழிபடுங்கள், தலைவர்களுக்கு வழிபடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ் ரசூலுக்கு எப்படி வழிபடுவது கடமையோ அதே மாதிரி நம்முடைய தலைவர்களுக்கு நமக்கு பொறுப்பாளியாக இருக்கக்கூடியவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதாக இங்கே அல்லாஹ் கூறுகிறார். முகது போர்க்களத்தினுடைய தோல்விக்கு காரணமே தலைமைக்கு அவர்கள் அறியாமையினால் கீழ்ப்படிய மறுத்த காரணத்தினால்தான், வேறுமென்றே கூட அல்ல. வரலாறு உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அப்ப அறியாமையினால் என்ன செய்யறாங்க, ஒரே ஒரு அந்த தலைமைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். உகது போர்க்களத்தினுடைய அந்த சூழல் அப்படியே தலைகீழாக மாறுகிறது. போர்ல மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டு சஹாபாக்கள் 20 நபர்கள் ஷஹீதாக்கப்பட்டு 70 நபர்கள் படுகாயமுட்டு பெருமானாருடைய முகங்கள் உடைக்கப்பட்டு பற்கள் ஷஹீதாக்கப்பட்டு இவ்வளவு பெரிய சோதனை ஏற்பட்டது. அவர் பெருமை என்ன செய்யறாங்கன்னா தலைமைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது ஒன்று. அதே நேரத்தில் இதுல 2வது பெருமானார் சொன்னார்கள், அந்த தலைமை அல்லாஹ்வுடைய கிதாபை ரசூலுடைய சுன்னத்தின்படி நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் கீழ்ப்படிய வேண்டுமே தவிர அவர் பகிரங்கமாக அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்தை மீறி செயல்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, அவர்கள் பாவமான காரியத்தை செய்யுமாறு சொன்னால் அதற்கு கீழ்ப்படிய தேவையில்லை. லா தாஅத லி மாசியத்தில்லாஹ். பெருமானார் சொல்வாங்க, பாவம் அல்லாஹ்வுக்கு பாவமான காரியங்களை கீழ்ப்படிதல் என்பது கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி.
அவர் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, இணை வைக்குமாறு கூறுகிறார்கள், கீழ்ப்படியக்கூடாது. அந்த வசனத்தை எல்லாம் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்குமாறு உடைய பெற்றோர்கள் சொன்னால் நீங்கள் கேள்விப்படிய கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவருடைய தாயார் விஷயத்திலே அந்த அவசரத்தை எல்லாம் இறக்கி வைத்தார். அப்ப என்ன செய்யணும், அவர் பாவமான காரியத்தை அவர் என்ன செய்தார் சொன்னால் கீழ்ப்படியவனே தேவையில்லை. அல்லது அல்லாஹ் ரசூலுக்கு என்ன செய்யறது, பாவம் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான வழியிலே அவர் நடக்கிறார் என்று சொன்னாலும் அவருக்கு கீழ்ப்படியவனே தேவையில்லை. அவரை இந்த வழி கொண்டு வர நான் சொல்ற ரெண்டு கருத்து சொல்றேன். ஒண்ணு, அவர் மக்களை வந்து ஒரு பாவமான காரியத்தில் ஈடுபடுத்துகிறார், மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தில் ஈடுபடுத்துகிறார்னாலும் கீழ்ப்படிய தேவையில்லை. அல்லது அவர் மார்க்கத்துக்கு முரணாக செயல்படுகிறார் என்று சொன்னால் அவரை இந்த வழிக்கு கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் என்ன செய்ய, அவர் கீழ்ப்படிய வேண்டிய தேவையில்லை, அவரை பொறுப்புலதான் எடுத்துறாரு. அவர் என்ன செய்யறாங்க, பெருமானாகிய கூறுகிறார்கள், தலைமைக்கு கீழ்ப்படிவதாக சொன்னார்கள். இது 6வது செய்தி. 7வதாக சொல்லுகிறார்கள், சுன்னத்தி பின் நதரா, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீசுகளை கேட்டு அதை பிற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களுக்கு பெருமானார் வாழ்த்து சொன்னார்கள் என்பதாக அறிஞர் மக்கள் எழுதுகிறார்கள். தலைப்புல வந்து பெருமானார் எது சம்பந்தமாக சொன்னார் என்பதை அந்த அறிஞர்கள் சொல்லிவிட்டு அந்த ஹதீஸை பதிவு செய்கிறார். பெருமானார் என்ன சொன்னாங்க, நல்லாஹு இம்ரான் சமிய மகாலத்தி ஃபவாஹா சும்மா அத்தாஹா இலா மன் லம் யஸ்மாஹா ஃபருப ஹாமில் ஃபிக்ஹின் இலா மன் ஹுவ அஃப்கஹு மின்ஹு. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா அவனை மகிழ்ச்சிப்படுத்துவானாக, அல்லாஹ் தஆலா அவனை சந்தோஷமாக ஆக்குவானாக. நல்லறனா என்ன செய்யணும், மகிழ்ச்சி ஆக்குவானான்னு அர்த்தம். அவனுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பானாக. எந்த மனிதன் என்று சொன்னால் சமிய மக்காலத்தி ஃபவாஹா, என்னுடைய வார்த்தைகளை கேட்டான், ஹதீஸை கேட்டான், அதை மனனம் செய்தான். சும்மா அத்தாஹா இலாமன் லம் யஸ்மாஹா, அதை கேட்காத மக்களிடத்திலே அதை போய் எத்தி வைத்தான். இவன் என்னுடைய வார்த்தையை கேட்டான் பெருமானா சொன்னாங்க, என்னிடத்திலிருந்து கேட்டாங்கிறது மட்டும் அல்ல. சொல்ல புரியுதா? இவன் ரசூலுல்லாஹ்விலிருந்து கேட்டா மட்டும்தான், கேட்டு சொன்னவங்களுக்கு தான் அந்த வார்த்தை என்பது அல்ல. பெருமானாருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீசுகளை, அவர் தொடர்பான செய்திகளை யாரிடமிருந்து கேட்டாலும் சரி, நான் ஜும்மாவில் உங்களுக்கு சொன்னேன், அதை கேட்டு அதை மனதிலே பதிய வைத்து அதை கேட்காத மக்களிடத்திலே யார் தெரியப்படுத்துகிறார்களோ, ஒரு இமாம் பயான் செய்யறாங்க, அதை கேட்கிறீங்க, ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து அல்லாஹ் ரசூலை பத்தி பேசப்படுகிறது, அந்த விஷயத்தை நீங்க கேட்கிறீங்க. ரசூலுல்லாஹ் அப்படின்னு மட்டும்தான் கேட்கறது இல்ல, ரசூலுடைய வார்த்தைகளை கேட்கிறது என்பதால் அங்க அர்த்தம் ஒன்று. அதே மாதிரி வந்துட்டு யாரிடத்துல யார் அந்த சபையில இல்லையோ அவங்கள்டவே சொல்றது, நம்முடைய மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், நண்பர்கள், அவங்கள்டவே என்ன செய்யறது, அந்த விஷயத்தை யார் கூறுகிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, பெருமானா சொல்லாங்க, அல்லாஹ் தஆலா அவனுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வழங்குவானாங்க. பெருமானுடைய இவ்வளவு பெரிய அற்புதமான துவா நம்ம கேட்கறதுல தான் ஜும்மால சொன்னேன். ஒரே ஒரு விஷயத்தை கேட்டால் வல்லுகோ அன்னி வலவாயா, ஒரே ஒரு விஷயம் நோக்கி நினைவில் இருந்தாலும் கூட போய் வீட்டுல போன சொல்லணும். நம்ம இன்னைக்கு போனோம், அதுக்கு இந்த செய்தியை சொன்னாங்க என்பதாக இந்த விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும். சொல்கிற நேரத்தில் அவர்கள் அதை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, பெருமானாருடைய துவா இருக்கிறது, அதற்காகத்தான் சொல்றேன். சொல்லிவிட்டு பெருமானார் துவாய ரொம்ப ஹாமில் ஃபிக்ஹின் இலா மன் ஹுவ அஃப்கஹு மின்ஹு, சில நேரத்திலே கேட்டவரை விட யார் கேட்கப்படுகிறாரோ அவர் அறிவாளியாக இருக்கலாம் பெருமானார் சொல்வாங்க. இப்ப நம்ம போய் கூறுகிற நேரத்திலே நம்மிடமிருந்து கேட்டவர் நம்மை விட சிறந்தவராக இருக்கலாம், அதை சிறந்த முறையிலே மற்ற மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடியவராக இருக்கலாம், அல்லது அமல் செய்யக்கூடிய மக்களாக இருக்கலாம், தப்பே இல்லை. ஒரு ஆளின் என்னுடைய நண்பர் தான், நான் திருச்சிக்கு வந்த புதுசுல சொன்னாரு, நான் மதரசாக்களை வந்து சரியா ஓதல சார், நான் வந்து சும்மா அஜித் மால ஹிதமத் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், நான் வந்து அந்த அளவுக்கு நான் ஓதலை, அந்த அளவுக்கு என்னுடைய கல்வி திறமையெல்லாம் இல்லை, ஏதோ வாரம் நீங்க கொஞ்சம் பயான் செய்யறத எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் 2 நாளைக்கு முன்னால வர்றேன், நீங்க சொன்னீங்கன்னா நான் எழுதி வச்சு அப்படியே நான் படிச்சு சொல்லிக்கிறேன்ட்டார்.
அப்ப அந்த நேரத்துல சரி நம்ம அந்த நேரத்துல ஃப்ரீயா இருந்த நேரம் அது என்ன செஞ்சோம், அந்த நேரத்துல நம்ம சொல்லிக் கொடுத்தோம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு திருச்சியில சூப்பரா பேசக்கூடிய பேச்சாளர் ஒரு ஆள். நம்ம எங்கேயாவது கூப்பிட்டு போக முடியல அப்படின்னா அனுப்பிவிட்டோம் அப்படிங்களேன், அவன் என்னை விட டாப்பா பேசிட்டு வருவான். தம்பி பேசிட்டு வந்த தம்பி அப்படின்னா அந்த ஒரு இடத்துக்கு நான் அனுப்பிவிட்டேன். அந்த இடத்துல சொன்னாங்க அப்படின்னு, ஹஸ்ரத் சூப்பரா பேசினாப்ல, ஹஸ்ரத் நல்லா உங்களை மாதிரி பேசினாப்ல அப்படின்னு. என்னை மாதிரி பேசுறாப்லையா, என்னை விட நல்லா பேசினாப்லையா? உங்களை மாதிரி பேசுறாப்புல, உங்களை விட நல்லா பேசுறாப்புல. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சில நேரங்கள்ல ஆச்சரியம் தான். நம்மை கொண்டு என்ன செய்யறாங்க, சொல்லிக் கொடுத்தோம், எழுதுனாங்க, எழுதுவது பெரிய விஷயம் இல்லை, அதை ப்ரிப்பேர் பண்ணுவதுதான். அதை திரும்ப 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 சொல்லி பார்த்து கிரகிச்சு நம்ம நல்லபடியா நம்ம உருவாக்க வேண்டும் என்பதாக என்ன செய்யறோம் அப்படின்னா, 10 வருஷத்துடைய பயான் குறிப்பு வச்சிருக்காங்க, கையில வச்சிருக்கோம். நம்ம திடீர்னு ஒரு சந்தேகமா இருந்தா கூட கேட்கறது, நம்ம ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால பேசணும்ல, அந்த குறிப்பு என்னப்பா இருக்கு அப்படிங்கிற கரெக்டா சொல்லுவோம். அப்படின்னு நம்மளை விட ஞாபக சக்தி அதிகம். நம்ம அந்த தலைப்புல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டோம்னா கரெக்டா சொல்லுவோம். எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, பெருமானுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது, பெருமானாருடைய வார்த்தை சத்தியம். அதான் சொல்றாங்க, நீங்க வந்துட்டு இப்ப மக்களிடத்தில் கூடுகிற நேரத்துல நம்ம சொல்லி என்ன ஆக போகுது என்பதாக நினைக்காதீர்கள். நீங்கள் சொல்லுகிற நேரத்திலே சில நேரத்திலே கேட்கக்கூடியவர்கள் உங்களை விட அறிவாளியாக இருக்கலாம், அதை கொண்டு என்ன செய்யலாம், பயன்படக்கூடியவர்களாக இருக்கலாம். சில நேரத்தில் நீங்களே அவங்கள்ட்ட போய் அந்த சம்பந்தமாக விளக்கங்களை கேட்க வேண்டிய நிலை ஏற்படலாம். சில நேரத்தில் உங்களை விட அமல் செய்யக்கூடிய மக்கள் இருக்கலாம். நான் ஜும்மாவுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு செய்தி சொன்னேன், 4000 தடவை செலவாத்து ஓதுனா என்ன சிறப்புன்னு நான் பயான் செஞ்சு 5 வருஷம் ஆச்சு. நான் ஒரு நாள் கூட 4000 செலவாத்து ஓதுன பாடுங்க. ஆனா அதை கேட்ட மக்கள் ஓதி கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்ட மக்கள் ஓதி நம்ம தெருல வந்து சொல்றாங்க, உங்க அஜர்த்து 5 வருஷத்துக்கு முன்னால வந்து எங்க பள்ளியாசில பயான் பண்ணாரு செலவாத்தை பத்தி, அதுல இருந்து 1000 செலவாத்து ஓதிட்டு இருக்கோன்னு சொல்லுவாங்க அந்த பொம்பளை அப்படின்னு. நம்ம ஆச்சரியப்படுகிறோம். எதுக்கு அப்படின்னா, நம்ம போய் சொல்லி என்ன ஆக போகுது என்பது அல்ல, நாம் கூறுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா அதை கூட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். அவர் அதை அமல் செய்கிற நேரத்தில் அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதைத்தான் பெருமானார் சொன்னார்கள், என்னிடமிருந்து என் உபதேசத்தை, என் வார்த்தைகளை யார் கேட்டு, என்னுடைய வார்த்தைகளை யார் கேட்டு பிற மக்களுக்கு அதை எத்தி வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சியான வாழ்க்கையை வழங்குவானாக என்று பெருமானார் சொன்னாங்க. இது 7வது உபதேசம். 8வது எழுதுகிறார்கள், சலாசுன் லா யுகில்லு அலைஹின்ன கல்பு முஸ்லிம். 3 விஷயங்கள் இருக்கக்கூடியவனுடைய 3 விஷயங்கள் இருக்கின்ற ஒரு முஸ்லிமுடைய இதயம் பிற மக்களுக்கு தீங்கு இழைக்காது, மோசம் செய்யாது, பிற மக்களை பற்றிய விரோதங்களும் குரோதங்களும் இருக்காது என்பதாக அறிஞர் மக்கள் இருக்கிறார்கள். பெருமானார் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பெருமானுடைய வார்த்தை இது, சலாசுன் லா யுகில்லு அலைஹிம் கல்புல் மூமினி. இதெல்லாம் கவனிங்க, ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்துல 3 விஷயங்கள் இருந்தால் அந்த உள்ளம் தூய்மையா இருக்குமா? 3 விஷயங்கள் இருந்தா அந்த உள்ளம் தூய்மையா இருக்கும். அந்த உள்ளத்திலே இந்த ஹதீஸுக்கு இறக்க விடுகிறாங்க, லா யகில்லு என்றால் ஹக்கது, அதாவது குரோதம் இருக்காது என்பது அர்த்தமா. லா யுகில்லு என்று சொன்னால் ஹியானத்து, பிறருக்கு அவர் துரோகம் செய்ய மாட்டார், மோசடி செய்ய மாட்டார் வாங்குகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருக்கு வந்துகிட்டு குரோதம் விரோதம் நம்ம மனசுல இருக்காது. அடுத்த மக்களை பார்த்து விரோதம் குரோதம் என்பது நம்முடைய உள்ளத்திலேயும் இருக்காது. அதே மாதிரி நாம் அதன் காரணமாக அடுத்தவங்களுக்கு நம்ம மோசடி செய்ய மாட்டோம், துரோகம் செய்ய மாட்டோம், வஞ்சகம் செய்ய மாட்டோம். இந்த 3 விஷயங்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருந்தால், சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, அல் இஹ்லாசுல் அமல், அமல் செய்கிற நேரத்தில் அல்லாஹ்வுக்காக செய்கின்ற பண்பு. எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்கின்ற பண்பு. இந்த உலகத்தினுடைய பேருக்கும் புகழுக்காக வேண்டிய எதையும் செய்யுங்கிற தேவையில்லை. நான் கூட ஜும்மாவில் ஒரு தடவை சொன்னேன், என்ன பேரு புகழ், அந்த விரிவான சொல்லல, என்ன பேரு புகழ், எல்லாமே கொஞ்ச நாட்களிலே மறந்து போகும். எல்லாம் கொஞ்ச நாள்ல மறந்து போகும். பிறகு என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த பெருமையா நினைச்சு செஞ்சு நம்ம மறுமையிலேயே நமக்கு எல்லாத்தையும் நன்மைகளை இழந்து, இந்த உலகத்திலே நம்ம பேரை இழந்து நம்ம துர்பாக்கியசாலியாக வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டார் என்று சொன்னால்
முதல்ல போறது அவருடைய பேர் தான் போகும். அவருடைய பேர் போகும். எல்லாத்துக்கும் ஒரே பேர் மையத்துங்கிற பேர் தான். அவர் என்ன பெரிய சேவைகள் செய்தாலும் கூட அந்த சேவைகள் எல்லாம் இருக்காது. நாளாக 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 மறைந்தே போகும் தான். கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்ச நாளைக்கு நினைப்பாரு, அவ்வளவுதான். கொஞ்ச காலத்துக்கு பிறகு என்ன செய்யறாங்க அப்படின்னா அவருடைய வேலையை வந்துட்டு இன்னொருத்தர் செய்ய வந்துருவார். அதனால மக்கள் என்ன ஆயிப்பாங்க, போவாங்க. ஒண்ணு இவரை விட திறமையாக அவர் வரக்கூடியவர் வந்துட்டு இவர் சுத்தமா மறந்துடுவாங்க. அல்லது என்ன செய்வாங்க, இவரை விட திறமை இல்லாதவங்க வந்தாங்கன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள பழகிக் கொள்வார்கள். ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கும். திறமையானவர் வந்துட்டாருன்னா யதார்த்தமா மறந்துடுவாங்க. இவர் சூப்பரா இருக்காரு, அவர் என்னங்கிற மாதிரி போய் முடிஞ்சு போயிடும். அவர் திறமை கம்மியா இருந்தாரு, மக்கள் ஏற்றுக்கொள்ள பழகிக் கொள்வார். அவ்வளவுதான். அதனால வந்து அமல்களை செய்கிற நேரத்தில் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். இரண்டாவது பெருமானா சொல்லுவாங்க, நசீகத்துலி வழியில் அம்ரி, நம்முடைய தலைவர்களுக்கு நலவை நாடக்கூடியவராக இருக்க வேண்டும். யார் நமக்கு பொறுப்பாளியாக நியமிக்கப்படுகிறார்களோ அவருக்கு நன்மையை நாடக்கூடியவராக இருக்க, அவருக்கு எதிராக செயல்படுதல். சில நிர்வாகங்களை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். சில பள்ளி நிர்வாகங்கள்ல கூட அப்படி இருக்கும். என்னடா, முதல்ல ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க, பிறகு இன்னொருத்தவங்க வேற வந்துட்டாங்கன்னா இவங்களை எந்த நல்ல காரியத்தையும் செய்ய விடாம இந்த குரூப் தடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம பதவியில இல்லைன்னா யாரையும் இந்த நல்லது செய்ய விடக்கூடாது என்பதாக தடுக்கின்ற ஒரு கூட்டம். இது கேவலமான ஒரு விஷயம். பதவியை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்தான். அந்த காலத்தில் நம்மால் என்ன செய்ய முடியுமோ சேவை செய்ய வேண்டும். பிறகு ஒரு காலத்திலே மக்கள் நம்மை தேர்ந்தெடுத்தால் தேவைகளை தொடர வேண்டும். இல்ல நம்மளை தேர்ந்தெடுக்கல, மக்கள் இன்னொருத்தவங்களை தேர்ந்தெடுத்தவரை நல்ல மனுஷனுக்கு அடையாளம் என்ன, வரக்கூடியவர்களுக்கு நாம் பக்கபலமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேலையை செய்யணும். அதான் நல்ல மனுஷனுக்கு அடையாளம். சில பள்ளிகள்ல கூட அதே பிரச்சனை தான். இந்த ஆப்போசிட் நிர்வாகம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, செய்யவே கூடாது. அனைத்தை வித நல்ல மனிதர்களா இருப்பாங்க, அதை செய்ய விட மாட்டாங்க. பெருமானா சொல்லுவாங்க, தலைமைக்கு நலவை நாடுதல். இவர் பதவியில இருந்தாலும் சரி, இல்லாம இருந்தாலும் சரி, மற்ற மக்களுக்கு தலைவர்களுக்கு நலவை நாடுதல். மூணாவதாக பெருமானா சொன்னாங்க, ஜமாத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லோரோடையும் சேர்ந்து வாழ்தல். அதிகப்படியான மக்கள் எதிர இருக்காங்களோ அவர்களை பற்றி பிடித்துக் கொள்ளுதல். பற்றி பிடித்துக் கொள்ளுதல் என்ன அர்த்தம் அப்படின்னா முஸ்லிம்கள் ஜமாத்தாக சேர்ந்து இருக்குதல். ஏன்னா என்னைக்கு நம்ம பிரிந்து விடுகிறோம், அல்லாஹ் சொல்வான், வலா தனாஸவு வதஃப்ஸலு வததுஹபீஹுக்கும், பிரிந்து விட்டால் நம்முடைய ஆற்றல் குறைந்து போகும். அப்ப என்ன சேர்ந்து இருக்குதல் என்பது இந்த மூன்றும் இருக்குந்தால் யாருக்கு என்ன இருக்கணும், அமல்ல இஹ்லாஸ் இருக்கணும். யார் பொறுப்புல வர்றாங்களோ அந்த பொறுப்புல வரக்கூடியவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். மூணாவது, எல்லா மக்களிடத்திலேயுமே ஒற்றுமையாக ஐக்கியமாக இருக்க வேண்டும். இந்த மூன்று காரியம் இருந்தால் பெருமானா சொல்லுவாங்க, அப்படி இருந்தால் நிச்சயமாக அவருடைய துவா அவர்களுக்கு பின்னால் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். இங்கே துஹீத் என்ற வார்த்தை மறைக்கப்பட்டிருக்கிறது. வல்லாஹு வராயி முஹீத், அல்லாஹ் சொல்றான், அவருக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சூழ்ந்திருக்கிறான் சொல்றான் இல்லையா? அதே மாதிரி இதற்கு பின்னால் துஹீத் என்ற வார்த்தை இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மூன்று முகத்தில் இருக்குமானால் அதற்கு பிறகு செய்யக்கூடிய அவருடைய துஆவை கொண்டு அல்லாஹ் அவரை சூழ்ந்து கொள்கின்றான். எந்த வகையான சைத்தான்கள் அவருக்கு எதையும் செய்ய முடியாது. எந்த வகையான சைத்தான்களும் மனித சைத்தானோ எந்த சைத்தானா இருந்தாலும் சரி அவருக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. ஆனால் இந்த மூன்று இதை எது இல்லாவிட்டாலும் கூட இவருடைய துஆவை கொண்டு கூட இவருக்கு பயன் இருக்காது என்பதாக பெருமானா சொன்னாங்க. இந்த மூணை கடைபிடிச்சு நீங்க துஆ செஞ்சாதான் அந்த துஆ கூட உங்களை பாதுகாக்கும். இந்த இதுல எதுவுமே இல்லை, நீங்க பெரும் துஆ மட்டும் செய்றீங்க அப்படின்னா இந்த துஆக்கள் கூட உங்களை பாதுகாக்காது என்பதாக பெருமானா சொன்னார்கள். கேட்டதை கடைபிடிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹு வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.